நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது. அதன் நிழலில் ஒரு மனிதன் விரைந்து செல்லும் கட்டான உடலுள்ள உயர் ரக குதிரையில் 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அந்த மரத்தை அந்த மனிதனால் கடக்க முடியாது. சொர்க்கத்தில் மேல்தளம் கீழ்த்தளம் என 2 தளங்கள் இருக்கிறது. சொர்க்கவாசிகளில் கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் மேல்தளங்களில் உள்ளவர்களை வானிலுள்ள நட்சத்திரங்களை பார்ப்பதைப் போன்று பார்ப்பார்கள். சொர்க்கத்தில் மக்கள் ஒன்று கூடும் சந்தை ஒன்று இருக்கிறது. அங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொர்க்கவாசிகள் வருவார்கள். அப்போது வட பருவக்காற்று வீசி அவர்களுடைய முகங்களிலும் ஆடையிலும் கஸ்தூரி மண்ணை வாரிப் போடும். உடனே அவர்கள் மேன்மேலும் அழகும் பொலிவும் பெறுவார்கள். பிறகு அழகும் பொலிவும் அதிகமாக பெற்ற நிலையில் அவர்கள் தங்கள் துணைவியரிடம் திரும்பிச் செல்வார்கள். இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு. அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனதாகும். அதன் உயரம் 60 மைல்களாகும். அதில் இறை நம்பிக்கையாளருக்கு துணைவியர் பலர் இருப்பார்கள். அவர்களிடம் இறை நம்பிக்கையாளர் சுற்றி வருவார். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது. பூங்காவிற்கு நடுவில் உயரமான மனிதர் ஒருவர் இருந்தார். அந்த மனிதரைச் சுற்றி ஒருபோதும் கண்டிராத அளவிற்கு ஏராளமான சிறுவர்கள் இருந்தார்கள். அந்த பூங்காவிலிருந்த உயரமான மனிதர் இறை தூதர் இப்ராஹீம் நபி அவர்களாவார். அவர்களைச் சுற்றியிருந்த சிறுவர்கள் சிறு குழந்தையில இறந்துவிட்ட சிறுவர்கள் ஆவர். நரகத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மக்களை அள்ளி எடுத்து அல்லாஹ் அவர்களை வெளியேற்றுவான். அவர்கள் கரிந்து போயிருப்பார்கள். ஆகவே சொர்க்கவாசலில் உள்ள ஒரு நதியில் அவர்கள் போடப்படுவார்கள். அதற்கு ஜீவ நீர் மவுல் ஹயாத் என்று பெயர். பிறகு அவர்கள் நிறம் மாறி விடுவார்கள். பிறகு அவர்கள் சொர்க்கத்தினுள் நுழைவார்கள். மறுமை நாளில் கருப்பு வெள்ளை ஆடு ஒன்றின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும். பிறகு அந்த ஆட்டை காண்பித்து, சொர்க்கவாசிகளே நரகவாசிகளே, இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சொல்வார்கள், ஆம் தெரியும், இதுதான் மரணம் என்று பதிலளிப்பார்கள். உடனே இறைவனின் கட்டளைக்கேற்ப ஆட்டின் உருவத்திலுள்ள மரணம் அறுக்கப்பட்டுவிடும். பிறகு சொர்க்கவாசிகளே நிரந்தரம், இனி மரணமே இல்லை, நரகவாசிகளே நிரந்தரம், இனி மரணம் என்பதே இல்லை என்று கூறப்படும். அல் கௌஷர் என்பது சுவர்க்கத்திலுள்ள ஆறாகும். அதனுடைய 2 ஓரங்களும் தங்கமாகும். முத்து பவளத்தின் மீது அது ஓடுகின்றது. அதனுடைய மண் கஸ்தூரியை விட மிகவும் மணமானது. அதனுடைய தண்ணீர் தேனை விடவும் இனிமையானது என நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். ஒன்றில் மேல் ஒன்றாக உயரமாக்கப்பட்ட விரிப்புகளிலும் அமர்ந்திருப்பார்கள் என்ற 27வது அத்தியாயம் 34வது வசனத்திற்கு நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கமளிக்கும் போது 2 விரிப்புகளுக்கும் இடையில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலுள்ள தூரத்தை போன்றதாகும் என கூறினார்கள். சுவர்க்கவாசிகளில் ஒரு ஆண் இவ்வுலகத்தை பார்த்து, அவர் அணிந்திருக்கும் காப்பு இவ்வுலகுக்கு தெரிந்துவிட்டால் நட்சத்திரங்களின் ஒளியை சூரியன் மறைப்பது போல் அவரின் ஆபரணத்தின் பிரகாசம் சூரியனின் ஒளியை மறைத்துவிடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கண்டேன். அந்த மாளிகையின் ஓரத்தில் ஒரு பெண் தொழுகைக்காக செய்யும் அங்க தூய்மை செய்து கொண்டிருந்தாள். அப்போது நான், இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டேன். அதற்கு வானவர்கள்,
உமர் பின் அல் கத்தாப் அவர்களின் மாளிகை என பதிலளித்தனர். அந்த மாளிகைக்குள் நான் செல்ல நினைத்தேன். உமரின் தன்மான உணர்வு என் நினைவுக்கு வந்தது. உடனே அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டேன்.